கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை காத்து, இந்த 6ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க கர்த்தர் தந்த மேலான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை துதித்து தேவ வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டு நாம மகிமைப்படும்படி பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாராய் என்ற அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். யாவரும் சேர்ந்து பாடி நாம் ஆராதிக்கலாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே
சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து நாம் துதி வேலைக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் 5 மாதம் அளவு நம்மை சுமந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை விசேஷமா இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து நம்மை மீட்டெடுத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக ராஜா செய்த நன்மைகள், அது ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தி துதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எல்லாரும் ஒரு மனமாய் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு நாளுடைய கிருபைகள் புதிதா இருப்பதனால அந்த கிருபைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் தட்டி தட்டி எழுப்பி நமக்கு அந்த கிருபைகளை கொடுக்கிறார். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. சொல்வோமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. சொல்லுமா? ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நந்தி ராஜா இயேசு ராஜா, நந்தி ராஜா இயேசு ராஜா, நந்தி ராஜா இயேசு ராஜா, நந்தி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்தி வெளிச்சம் தந்தீரையா. ஆமென். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. உம் பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. சேர்ந்து சொல்வோம், உயர்த்துவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா.
ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் நன்றியை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் மட்டுமாய் கிருபையாய் நம்மை காத்திருக்கிறார். 5 மாதம் அளவும் சுமந்த கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்தையும் நம்ம எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்து நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த துதி வேளையில கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமை பெறட்டும். எல்லாவற்றுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷ விதமாய் இந்த கொரோனாவினால அநேக பாதிப்புகள், நாம் நற்செய்திகளை கூட இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாதிப்புகள் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் இந்த லாக்டவுன் பீரியட்லயே அநேக குறைவு என்ற நற்செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால முழுவதுமாய் கொரோனா இல்லாத தேசமாய் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் தேவனோடு கூட அதிகமாய் சஞ்சரிக்கிற அனுபவத்துல வளரும்படியாய் நான் வாழ்த்துகிறேன். ஒரே வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார், எப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும், he was filled by the Holy Spirit. அதே நேரத்துல தேவ வல்லமையினாலும், he was filled by the power of the Christ. அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு தன்னுடைய ஊழியங்களில் அவர் செய்தார். அது மட்டும் இல்ல, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was doing the goodness to all the people. இயேசு கிறிஸ்து என்றாலே நற்செய்தி, இயேசு கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பின் வார்த்தைகளை சொல்லும் பொழுதே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாம். பாருங்க, அவரோடு கூட பிதாவானவர் ஒன்றா இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் என்று சொல்லப்பட்ட வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது. இங்க வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறார்னா, அவருடனே கூட இருந்தபடியால், தேவன் அவருடனே கூட இருந்தபடியால், இன்றைக்கு உங்களுடனே கூட இயேசு இருந்தால் நிச்சயமாகவே நீங்களும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். கிரியைகளை உங்களுடைய செய்கைகளை காண்பிப்பீர்கள். இன்னைக்கு வாய்மொழியா நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லி கொண்டிருக்க நாம அவர் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாமும் இறங்கி we have to do the field work. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இயேசு கிறிஸ்து நல்லவர் பிரசங்கம் பண்றதுனால இல்லைங்க, இறங்கி கிரியையில நடப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் கிரியையில நடப்பிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். பாருங்க, ஒரு இடத்துல இயேசு இல்ல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அவர் சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். He was doing the goodness to all the people who those who are surrounded by him. எல்லாம் சுற்றி இருந்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கு நன்மை செய்தவராய் இருந்தார். இவர் தேடி போய் நன்மை செய்தவராய் மாறினார். அதனால அவர் செய்த ஊழியங்கள் 3.5 ஆண்டுகள் தான். ஆனால் இன்றைக்கு நம்ம பேசப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உலகம் முழுவதுமாய் பேசப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளாய் அவர் செய்த ஊழியங்கள், 3.5 ஆண்டுகளை செய்த ஊழியத்தை இன்றைக்கு நாம பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உங்களுக்குள் இயேசு இருந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. You will go and down and do the ministry. நீங்கள் இறங்கி போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீர்கள்.
இன்றைக்கு இந்த அறைக்கூவலை உங்களுக்காக விடுக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்துல இந்த நாள் முடங்கி இருக்கிறோம் நாம, லாக்டவுன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி யோவான் 14:14 சொல்லிருக்கு. அப்போ அவர் நாமத்தை நாம் உடையவர்களாய், அது மட்டும் இல்லாம 2 நாளாக 7:14 சொல்லி இருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று நம்மை குறித்து சொல்லியிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்ம உரிமையாக்கி கொண்டிருக்கிற அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்களா இருக்கிற நாம், we should not be simply idle. அதாவது நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. இந்த நாட்கள்ல எழும்பி பிரகாசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். அது மட்டும் இல்ல, எழுந்து புறப்பட்டு நற்காரியங்களை செய்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அது மட்டும் இல்ல, அவர் நன்மை செய்கிறவர் மட்டும் இல்ல, பாருங்க அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவர் மட்டும் இல்ல, செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்துல பிசாசினால் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலகத்துடைய கிரியைகள், இந்த கொரோனா வைரஸ் ஒரு பிசாசினால் அகப்பட்ட ஒரு நோய் போலதான் தொற்று நோயாய் பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் விடுதலை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார் என்பதில் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம கோவேக்சின், அதாவது கோவிஷீல்டு என்று சொல்லி பல மருந்துகளை தடுப்பு மருந்தாதான் பயன்படுத்துறோம். ஆனா குணமடைந்து வீடு திரும்பினார் சொல்லி நற்செய்தியில கேட்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Those who are believing him, those who are trusting him, they can do great miracles. இன்னைக்கு நாம ஜெபிக்கும் பொழுது அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாங்க அநேகருக்கு போன் வழியாக ஜெபிக்கிறோம். அநேக போன் மூலமா அநேகமா இந்த நாட்கள்ல கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். நாங்க குணமடைந்து விட்டோம், நாங்க வீடு திரும்பி விட்டோம் என்ற நற்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாளும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பெரிய இழப்புகள் இருக்கிறது. அதனால நம்ம இன்றைக்கு என்ன செய்யணும்னா, அவர் நாமத்தை சரியாய் பயன்படுத்த பாருங்க. தேவனோடு கூட இருந்தார். அவர் தேவனோடு கூட இருந்து அவர் நன்மை செய்கிறவராய் மட்டுமில்ல, பிசாசினால் அகப்பட்டவர்களை, those who are captured by Satan, பிசாசினால் அகப்பட்டவர்களை அவர் விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ he set them delivered, அதாவது அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வேதம் சொல்றது, அவர் சொன்னார், என்னை விசுவாசிகள் என்னிலும் பெரியதானவர்களை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கிற நாம இன்னும் அவரை காட்டிலும் நம்ம பெரிதானவர்களை செய்ய முடியும். ஆனால் அவருக்குள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள் உடைய ஜீவியம் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்கணும். பாருங்க, அவர் தேவனோடு இருந்தபடியால் இப்படிப்பட்ட நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அது மட்டும் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் என்ற சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அங்க நான் இவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தைகளினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னவர், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி, நாம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி, இயேசுவானவர் நமக்காய் பரிந்து பேசி செய்த ஒரு ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரம். நாம் அவரோடு கூட இருக்கிறோம். We have to be united with the God. ஆண்டவரோடு இருக்கும் போதுதான் ஆண்டவர் பராக்கிரமமான காரியங்களை எப்படி இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரோ, அவருக்குள் இருக்கிற நாம், அவரை பற்றி கொண்டிருக்கிற நாம், அவரை விசுவாசிக்கிற நாம், அவரை அறிக்கையிடுகிற நாம், அவர் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அலறும். எல்லாம் விடுவிக்க முடியாத வியாதிகளையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதாவது சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார்.
அவர் நம்மோடு இருக்கும்போது அவரை கொண்டு, அதாவது அவர் நம் நிமித்தமாய் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்கிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சாரோ நம்மை கொண்டு, என்னை கொண்டு என்ன செய்ய கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ, நான் அவருக்குள் இருந்து நான் நன்மை செய்ய வேண்டும். நான் அவருக்குள் இருந்து அநேகரை விடுவிக்கிறதுக்கான பலனையும் ஆற்றலையும் ஆவியில நான் நிரம்பி நான் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்க வேண்டும். அதனால இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவசனமே, இந்த காலை வேளையில உங்களுடைய தேவ சமூகத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கா? ஆண்டவரோடு பிதாவோடு கூட இருந்த அனுபவத்தினால நசனாக இயேசுவானவர் அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்களும் நானும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். God can do extraordinary things with you. ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நாமத்துல அதை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமான ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அதே போல நாமும் நன்மை செய்வோம். அநேகரை பிசாசின் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிப்பதற்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் தேசத்துல இன்னும் செய்து கனப்படுத்த தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 10:38 தகப்பனே, நசனாக இயேசுவை, ஆண்டவரே இயேசுவை குறித்து அவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் என்று சொல்லி தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல அப்பா, பிசாசினால் அகப்பட்டவர்களை கர்த்தர் நீர் விடுவித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீர் அவர்களுடன் இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு கூட சென்று கர்த்தருடைய கனமான ஊழியங்களை செய்கிறவர்களாய் நீர் உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாய், அநேகரை விடுவிக்கிற ஜனமாய் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு கூட அவர்கள் விசுவாசித்து நடக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் தேவாவியான கிரியை நடப்பியும் ஆண்டவரே, நாமும் உயர்த்தப்படட்டும். சகலவற்றையும் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுனியும் ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் சகல ஆசீர்வாதங்கள் இதை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தொடர்ந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் எங்களை நிலைநிறுத்தி காப்பீராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நன்மை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக.